Hi students, today we will see the Unit 13 continuation chemical bonding. Lewis dot structure. When atoms combine to form compounds, their valence electrons involve in bonding. Atoms என்ன ஆகுது கம்பைன் ஆகி காம்பவுண்டை கொடுக்குது. அதில் வேலன்ஸ் எலக்ட்ரான் எதில் இன்வால்வ் ஆகுது பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. தேர்ஃபோர் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு ஹாவ் a method to depict the valence electron in the atoms. அதனால் இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆட்டமில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. திஸ் கேன் பி டன் யூஸிங் லீவிஸ் டாட் சிம்பிள் மெத்தட். இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த மெத்தடில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லூவிஸ் டாட் சிம்பிள் மெத்தடில் சொல்கிறோம். லூவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஆர் electron dot symbol for an atom consists of the symbol of the element surrounded by dot representing the electrons of the valence shell of the atom. அப்போ லூவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எதை சொல்லுது அந்த ஆட்டத்தோடைய சிம்பிளு, அந்த சிம்பிளை சுற்றி எத்தனை என்னது எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் ஷெல்லில் சரவுண்ட் ஆகிருக்குது அப்படின்றத சொல்லுது. த அன்பேர்ட் எலக்ட்ரான் இந்த வேலன்ஸ் ஷெல் இஸ் ரெப்ரசன்டட் பை எ சிங்கிள் டாட். அன்பேர்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வேலன்ஸ் ஷெல்லில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க சிங்கிள் டாட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. வேரஸ் த பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை எ பேர் ஆஃப் டாட்ஸ். அப்போ பேர்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேர்டு டாட் ரெண்டு டாட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சிம்பிள்ஸ் other than dots like cross or circles may be used to differentiate the electrons. அப்போ சிம்பிள்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய டாட்டை எதில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிராஸ் மார்க், அப்படி இல்லைன்னா சர்க்கிள். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு, டிஃப்ரெண்ட் ஆட்டமுடைய மாலிகுலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒன்று கிராஸ் மார்க்கோ அப்படி இல்லைன்னா சர்க்கிளோ யூஸ் பண்ணுறோம். Lewis dot structure. Element hydrogen, atomic number 1, electron distribution 1, valence electron 1. அப்போ ஹைட்ரஜனுக்கு சிம்பிள் என்ன HA. அப்போ ஒன்றே ஒரு ஆட்டம் அப்படின்றதுனால ஒரு டாட் வச்சுருக்கிறோம். ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2, எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் 2, வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தோன்னா 2. ஸோ ஹெச்இக்கு பார்த்தோன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்குது 2. ஸோ 2 டாட் வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பெர்லியம் பார்த்தோன்னாக்கா எத்தனை 4, எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் 2 2, வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 2. ஸோ பிஇக்கு எத்தனை டாட் வச்சுருக்கிறோம் 2 டாட் வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட்டு கார்பன் 6, எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோன்னா 2 4, வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தோன்னா 4. ஸோ அதனால் எத்தனை டாட் வச்சுருக்கிறோம் சிஏ சுற்றி 4 டாட் வச்சுருக்கிறோம். நைட்ரஜன் பார்த்தோன்னா 7 2 5, வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தா 5. அதனால் நைட்ரஜனுக்கு எத்தனை 1 2 3 4 5 டாட். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் 8 2 6, வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 பார்த்தோன்னாக்கா அதனால் எத்தனை டாட் வச்சுருக்கோம் 1 2 3 4 5 6. More to know, note that dots are placed 1 to each side of the letter symbol until all 4 sides are occupied. டாட்ஸ் பார்த்தோன்னாக்கா என்ன ஆகுறது இல்லை ஒன்னோட ஒன்று அந்த சிம்பிளுக்கு எல்லா சைட்ஸ்லேயும் ஆக்குப்பை ஆகிருக்கும் 4 சைட்ஸ்லேயும். தென் த டாட்ஸ் ஆர் ரிட்டன் 2 to a side until all valence electrons are accounted for. The exact placement of the single dot is immaterial. அப்போ எக்ஸாக்டாக இந்த பிளேஸில் தான் வரும் சிங்கிள் டாட் அப்படின்றது நம்மளால் என்னது கரெக்டாக சொல்ல முடியாது. டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங். கெமிக்கல் பாண்டிங்கில் என்னென்ன டைப்ஸு இருக்குது. ஆல் த எலமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எல்லா எலமெண்ட்டுக்கும் பார்த்தோன்னா வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ த வே இன் விச் தே கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ டிஃபர்ஸ். அப்போ எப்படி கம்பைன் ஆகி காம்பவுண்டை கொடுக்குது அப்படின்றதும் டிஃபர் ஆகுது. ஹென்ஸ் தே ஆர் different types of chemical bonding possible between atoms which make the molecules. அப்போ பார்த்தோன்னாக்கா என்னது கெமிக்கல் பாண்டிங்கில்
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து என்னது மாலிகுலில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பாண்ட் தே ஷோ டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ எந்த டைப்பில் வந்து பாண்ட் ஆகுது அப்படின்றத வச்சு அதுக்கு என்னது கேரக்டர்ஸும் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சச் டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் தே ஆர் கன்சிடர்ட் டு எக்ஸிஸ்ட் இன் மாலிகுல். அப்போ என்ன ஆகுது, வேறு வேறு டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் வந்து என்ன இருக்குது மாலிகுல்ஸில் எக்ஸிட் ஆகிருக்குது. Among these, let us learn about the ionic bond, covalent bond and coordinate bond in this chapter and other types of bonding in higher classes. இதில் நம்ம எது மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அயனிக் பாண்ட்னா என்ன, கோவலண்ட் பாண்ட்னா என்ன, கோஆர்டினேட் பாண்ட்னா என்ன அப்படின்னு இந்த 3 டைப்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். மீதி இருக்கக்கூடிய பாண்டிங்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹையர் கிளாஸஸில் பார்க்கலாம். An ionic bond is a chemical bond. Ionic bond அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு கெமிக்கல் பாண்டு formed between the electrostatic attraction between positive and negative ions. இப்போ பாசிட்டிவ் அயான்ஸும் நெகட்டிவ் அயான்ஸும் ஒன்னோடு ஒன்று அட்ராக்ட் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகிறது என்னன்னு சொல்கிறோம், அயனிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். The bond is formed between two atoms when one or more electrons are transferred from the valence shell of one atom to the valence shell of the other atom. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று இல்லை ஒன்றுத்துக்கு மேற்பட்ட எலக்ட்ரானு அதோடைய வேலன்ஸ் ஷெல்ல இருந்து ஒரு ஆட்டமில் இருந்து இன்னொரு ஆட்டம்க்கு வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. த ஆட்டம் தட் லாஸ் எலக்ட்ரான்ஸ் வில் ஃபார்ம் ஏ கேட்டையான். எந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரானை கொடுக்குதோ லாஸ் பண்ணுதோ அதை என்னன்னு சொல்கிறோம், கேட்டையான் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன அயன் வரும், பாசிட்டிவ் அயன் வந்து வரும். அந்த ஆட்டம் தட் கெயின்ஸ் எலக்ட்ரான் வில் ஃபார்ம் அண்ட் ஆனையான். எந்த ஆட்டம் வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரானை வந்து எடுத்துக்குதோ அதுக்கு என்ன சார்ஜ் வரும், நெகட்டிவ் சார்ஜ் வரும். கெயின் பண்ணிக்குதோ அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஓகேவா, அதை என்னன்னு சொல்கிறோம், ஆனையான்னு சொல்கிறோம். தீஸ் ஆப்போசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் கம் க்ளோசர் டு ஈச் அதர் டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ இந்த ஆப்போசிட் சார்ஜில் இருக்கக்கூடிய ரெண்டுமே என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஒன்னோட ஒன்று க்ளோஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. எதனால், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸால். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அயனிக் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. as the bond is between the ions it is called ionic bond. அப்போ இது மாதிரி உருவாகக்கூடிய பாண்டை என்னன்னு சொல்லி சொல்கிறோம், அயனிக் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிகின் எலக்ட்ரோஸ்டாட்டிக், த பாண்ட் இஸ் கால்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட். இதுவே ஏன்னா அந்த அயனிக் பாண்டில் அட்ராக்ஷன் வந்து எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸால் நடக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்டுன்னு சொல்கிறோம். சின்ஸ் த வேலன்ஸ் கான்செப்ட் ஹேஸ் பீன் எக்ஸ்பிளைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் as எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட். அப்போ வேலன்சி கான்செப்ட் எதை வச்சு சொல்கிறோம், எலக்ட்ரானை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இதை என்னன்னு சொல்லி சொல்கிறோம், எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் அயனிக் பாண்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். let us consider two atoms A and B. என்ன பண்ணுறோம், ரெண்டு ஆட்டம் AB அப்படின்னு ரெண்டு ஆட்டம் எடுத்துக்கிறோம். let atom A has one electron in excess. அப்போ ஏவில் என்ன இருக்குது, ஒரு எலக்ட்ரானு எக்ஸஸாக இருக்குது. and B has one electron lesser than the stable octet electronic configuration. இப்போ ஆக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானில் 8 இருக்கணும். ஸோ ஏவில் ஒரு எலக்ட்ரானு எக்ஸஸாக இருக்குது, பியில் ஒரு எலக்ட்ரானு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இஃப் ஆட்டம் ஏ டிரான்ஸ்ஃபர்ஸ் ஒன் எலக்ட்ரான் டு ஆட்டம் பி, அப்போ ஏ என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை பிக்கு கொடுக்குது. தென் போத் த ஆட்டம்ஸ் வில் அக்வயர்ஸ் ஸ்டேபிள் ஆக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவில் பார்த்தோன்னாக்கா எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா ஒரு 9 எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோம். பியில் பார்த்தோன்னாக்கா 7 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே பார்த்தோன்னாக்கா ஆக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரணும்னா ஏவில் என்ன பண்ணுது, 8 எலக்ட்ரானும் ஏவில் இருந்து ஒரு எலக்ட்ரானை பிக்கு கொடுத்துட்டு பியும் வந்து ஒரு 8 எலக்ட்ரானாக வந்து மாறிடுது. அப்போ ரெண்டுமே மாறிடுச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும், ஆக்டட் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும். ஓகேவா, as the result of this electron transfer atom A will become positive ion. அப்போ எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால ஏ என்ன ஆகுது,
பாசிட்டிவ் அயானா மாறிடுது, கேட்டையானா மாறிடுது. அப்போ பி என்ன பண்ணுது, எலக்ட்ரானை எக்ஸஸாக எடுத்துக்கிச்சு, அதனால நெகட்டிவ் அயான் ஆனையானா மாறிடுது. தீஸ் oppositively charged ions are held together by electrostatic force of attraction. அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் சார்ஜாக இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று என்ன ஆகுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நடக்குது, விச் இஸ் கால்டு அயனிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட். அப்போ என்ன ஆகுது, இதில் தான் அயனிக் பாண்டு இல்லைனா எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. இன் ஜென்ரல் அயனிக் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் எ மெட்டல் அண்ட் நான் மெட்டல். ஜென்ரலாக வந்து அயனிக் பாண்ட் வந்து எதில் ஃபார்ம் ஆகுது, மெட்டலு நான் மெட்டலில் தான் வந்து ஃபார்ம் ஆகுது. த காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் அயனிக் பாண்ட்ஸ் ஆர் கால்டு அயனிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ எந்த ஆட்டம் வந்து அயனிக் பாண்டு நடக்குதோ அதை என்னன்னு சொல்கிறோம், அயனிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1 அண்டு 2 இன் பீரியாடிக் டேபிள். இப்போ பார்த்தோன்னாக்கா எலமெண்ட் குரூப் 1ல் என்ன மெட்டல்ஸ் இருக்குது, அல்கலி மெட்டல்ஸ். குரூப் 2 எலமெண்ட் என்னன்னு சொல்லுவோம், அல்கலைன் எர்த் மெட்டல். அப்போ இது ரெண்டுமே வந்து எதை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, அயனிக் காம்பவுண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. எது கூட ரியாக்ட் ஆகல, நான் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகல. எலமெண்ட் ஆஃப் குரூப் 1 and group 2 in periodic table, so that alkaline and alkaline earth metals form ionic compounds when they react with non-metals. More to know the number of electrons that an atom of an element loss or gains to form an electrovalent bond is called its electrovalency. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஆட்டமை ஃபார்ம் பண்ணக்குள்ள எலமெண்ட் வந்து ஒன்று லாஸ் பண்ணலாம் இல்லை கெயின் பண்ணலாம், அதை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அதை ஒன்று எலக்ட்ரோவேலண்ட் பாண்டு, அப்படி இல்லைன்னா எலக்ட்ரோவேலன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Okay, thank you students. We will see the next topic in the next class.